வந்து யாருமே கூப்பிடல. நாங்கள் வந்து இந்த ஈவெண்ட் எதுவுமே ஆர்கனைஸ் பண்ணல. அவர் வந்து அவர் தனிப்பட்ட முறையில் 6 மாதம் முன்னாடி 1 வருஷம் முன்னாடி இந்த பிரச்சனை ஓடிட்டே இருக்குது. காரைக்காலில் மீனவர்கள் அரெஸ்ட் ஆகிறாங்க. அதுக்காக நாங்கள் ரெப்ரஸன்ட் லாயர் சைட்லேருந்து ரெப்ரஸன்டேஷன் கொடுத்தாங்க. நிறைய பேர் வந்து இது வந்து அவர் ஏதோ ஒரு டூர் பிளான் பண்ணிட்டு கடலூர், பாண்டிச்சேரி, காரைக்காலில் அவர் ஒரு பிளான் வச்சுருந்தார். அந்த பிளானில் அவர் வந்தார். வரும்போது யதார்த்தமாக வந்து நடந்த ஒரு சம்பவமே தவிர இது வந்து ஒரு பிளான் ஈவெண்ட் இல்லை. இந்த பிரஸ் மீட் எதுக்கு ஆரம்பிச்சு என்ன சொல்ல வரீங்க? அது மட்டும் இல்லை, சிம்பிள். இது வந்து என்னன்னா, இந்த பிரஸ் மீட்டே வந்து உதயநிதி வந்து இந்த மாதிரி எங்கள் அம்மா மேலே ஒரு பர்சனல் தாக்குதல் வைக்கிறாப்புல. நான் என்ன அவர்கிட்ட சொல்ல வரேன்னா, இவர் வந்து இவர் எதுக்காக வந்து எங்ககிட்ட இது ஒரு 500 கோடி வாங்கினாங்களே, அதுக்கு என்ன பதில் இருக்கு, அதுக்கு எதுக்கு அவங்க வாங்கினாங்கிறது அவங்க கிளாரிட்டி கொடுக்கணுங்கிறத நான் சொல்ல வரேன். அதான் பட் அதை கிளாரிஃபை பண்ணிட்டேன். சப்ஜெக்ட் வந்து நீங்கள் உதயநிதி டொனேஷனா கொடுத்துருக்கீங்க. அது முழுக்க முழுக்க உங்க விருப்பப்பட்டது, உங்க அது வேற தனிப்பட்ட காரணங்கள் பிசினஸோ எதுவும் வச்சுக்கலாம். அதுக்கும் இப்ப பதில் சொல்லணும்ன்றது என்ன பதில் சொல்லணும் இல்லைங்க. நான் சொல்ல லாட்ரி கொண்டாடுறோம்னு சொல்றாங்க. நாங்கள் கொண்டாடுறோம். அப்புறம் நீங்க எதுக்கு வாங்குனீங்க? நீ கொண்டாடுறதுக்காக தான் வாங்கிங்களா சார்? ஏற்கனவே 2006 லாட்ரி கொண்டு பெரிய முயற்சி பண்ணீங்க, அது திரும்பி நின்றுடுச்சு. அதுக்கு என்ன காரணம்? 2006 திரும்பியும் திமுக ஆட்சி வந்து லாட்ரி கொண்டு வர முயற்சி பண்ணீங்க, அது ஏன் பார்த்துருக்கேன். அதெல்லாம் வந்து அந்த டைம் எல்லாம் ஒரு தொழில் ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த முயற்சிக்கு அவங்க வேலையை பார்ப்பாங்க. அதுக்காக வந்து அந்த டைம்ல இல்லை, அந்த டைமில் படம் கூட எடுத்துக்காரு சேர்ந்து அப்போ அவங்க கூட அதெல்லாம் 3 படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணீங்க. ஏன் ப்ரொடியூஸ் பண்ணாங்க இல்லைங்கன்னா ஒரு கலைஞர் வச்சு தான் ஏன் அதெல்லாம் பண்ணி ஏன் கொண்டுட்டு வர முடியல? அவங்க நீங்கள் கொண்டு வந்தால் நீ கலைஞர்கிட்ட கேட்டீங்க, ஏன் கொண்டு வர முடியும்? நீ எல்லா கேள்வி என்கிட்டே கேட்டீங்க. சார், இப்போ லாட்ரி இங்கே தமிழ்நாட்டில் கொண்டுட்டு வரது தான் 500 கோடி ஆதாயத்துக்காக கொடுத்துருக்கீங்க. அதான் நான் சொல்கிறேன். அதை வந்து அவர்கிட்ட கேளுங்க. நீங்கள் வாங்கினவர்கிட்ட எதுக்காக அதை வாங்குனீங்க, எதுக்காக இதை பயன்படுத்துறாங்க? தேசிய அளவில் பாஜக அதிகமாக கொடுத்துருக்கீங்க. தமிழ்நாட்டுக்கு அதிகமாக கொடுக்குறாரு. இல்லை 5000 கோடி திருமூல் காங்கிரஸும் அதிகமாக கொடுக்குறாங்க. யார் யார் சார் அதிகமாக கொடுத்துருக்கீங்க? அதுக்கப்புறம் தான் பிஜேபிக்கு 100 கோடி 500 கோடி ரூபாய் வந்து எதுக்காக கொடுத்தீங்கன்னா அவங்ககிட்ட எதுக்காக வாங்கினாங்க அப்படின்னு அவங்ககிட்ட கேளுங்கன்னு சொல்றீங்க. அது அவங்க வந்து அவர் எதுக்காக கொடுத்தாலும் அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுத மாட்டாங்க. அந்த கேள்வி வச்சு நான் திரும்பி இன்னொரு பிரச்சனை அப்ப நீங்க வந்து கேளுங்க. அப்ப நான் சொல்றேன் எதுக்காக. நீங்க அவர்கிட்ட கேள்வி கேட்டுட்டு வாங்க. அவர் என்ன பதில் சொல்றான்னு கேளுங்க. அதுக்கப்புறம் அது பதில் பாண்டா கொடுத்துருக்கீங்களா சார்? பாண்டாமா அது 500 crores வந்து டிஎம்கே கொடுத்துருக்கோம். சார், உங்க தாய் கொடுத்து அவதூறாக பேசியிருக்காங்க. ஏதாவது நம்ம கம்ப்ளைண்ட் ஏதாவது கொடுக்க போறோமா? புகார் ஏதாவது உதயநிதி மேல? இல்லை, அது நாங்கள் லீகல் டிபார்ட்மெண்ட் பேசிட்டு இருக்கோம். எல்லா கட்சிக்குமே கொடுத்துருக்கோம் சொல்றீங்க. எந்தெந்த கட்சி? அது லிஸ்ட்டே இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், பட்டியல் எல்லாமே எல்லாம் ஓப்பன் டாக்குமெண்ட்டு. அன்றைக்கி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவே வந்து இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லி நியூஸில் போட்டு பத்திரிக்கையில் வந்து கிளியராக யார் எந்தெந்த கம்பெனி இந்தியாவிலே வந்து ஹையஸ்ட் டோனர் ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல்ஸ் தான், செகண்ட் வந்து மெகா இன்ஜினியரிங். இந்த மாதிரி இந்தியாவில் இருக்க எல்லா கம்பெனிஸோட டீட்டெயில் எந்த கட்சி வைஸ் என்ன அக்கௌண்ட் வைஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். சார், இது என்ன பாதமாக இருக்குது நம்ம கொடுத்தீங்க அங்கே கொஸ்டின்ஸ் வரும்ல இதே மாதிரி. இங்கே இப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா எங்கெங்க எதுக்காக இது மாதிரி கொடுத்தீங்கன்றது வச்சு வரும்ல. இதில் என்னங்க இருக்குது? கொடுத்தது இது என்ன பிரச்சனை வருது இருக்குது? நாங்கள் அக்கௌண்ட்டில் ரைட் ஆகலாம். நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் நாங்கள் ஒஃபிஷியலாக வந்து டொனேட் பண்ணுறோம். இது என்ன எங்களுக்கு என்ன நாங்கள் என்ன ஏமாத்தியா அது நாங்கள் இன்னும் நீங்கள் ரெக்கார்ட்ஸ் வரும்போது நீங்கள் நெக்ஸ்ட் என்ன வருது சார்? புதுச்சேரி தேர்தலில் தேர்தலுக்காக நிறைய பணம் கொடுக்கப்பட்டதாக செய்திகள் வந்து லட்சம் நாங்கள் வந்து ஒஃபிஷியலாக வந்து அவங்க இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு வாங்கின மக்கள்கிட்ட நீங்கள் அவங்கள்ட்ட வந்து கேட்கணும். அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க? சார், ஜனநாயகன் படம் இணையத்தில் லீக் ஆயிருக்கு. அது திமுகவும் பாஜகவும் காரணம்னு ஆதவர்ஜுனா சொல்கிறாரு. அது எப்படி பாருங்க? இப்போ ஆதவர்ஜுனாவோட வேலையே வந்து இந்த மாதிரி ஒரு நைட்டு செட் பண்ணுவார். அவரே ரிலீஸ் பண்ணுவார். இந்த புதுநாள் படத்தில் இவரே பாம்பு வைப்பார், இவரே கண்டுபிடிப்பார். மாதிரி அவரே ரிலீஸ் பண்ணிட்டு அவரே எல்லாம் பண்ணுவார். ஸோ நீங்கள் அதெல்லாம் அவர்கிட்ட தெளிவாக கேளுங்க. ஏன்னா எப்படி திடீர்னு வந்து இவ்வளோ கடைசி நேரத்தில் வந்து இப்போ இதனால பிஜேபிக்கு என்ன லாபம்? இவர் இது பணம் ரிலீஸ் ஆனால் ஒரு டிவி கேட்குறா, இதில் ஓட் ஷேர் கெயின் ஆகுது வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அது அவர்கிட்ட தான் கேட்கணும். இந்த மாதிரி தப்பான நேரத்தில் அவர் இதே வேலை தான். அவர் ஆதவர்ஜுனாக்கு இதே தப்பான நேரத்தில் செட் பண்ணுறது அவர் வேலை. சார், தமிழ்நாட்டில் வந்து இந்த கொலை, கொள்ளை, பாலியல் பலாத்காரம், ஊழல் நிறைய நடந்துட்டு இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? நீங்கள் திமுக அதான் சொல்லுங்கள். நீங்கள் ப்ரெஸ்லேயே பாருங்கள். உங்கள் ப்ரெஸ்காரங்களே எவ்வளோ பேர் அடித்தாங்க. அடித்து மண்டபத்தில் ரத்தம் வந்துச்சு. நீங்கள் அந்த ப்ரெஸ்காரங்க அடித்தவங்களுக்கே என்ன போராட்டம் பண்ணீங்க, என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க, இதுனா என்ன ரிசல்ட் வந்துச்சு? யாரும் ஒன்றும் கண்டுக்கலையே. வந்தாங்க, அடிப்பட்டாங்க, அடி வாங்கினாங்க, அதோட இது ஆயிடுச்சுல.
ஸோ இது மாதிரி யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. அதுதான் இங்கே பிரச்சனை. திமுக வந்து யாருக்குமே பாதுகாப்பு. இவங்க திரும்பி நீங்கள் ஆட்சி பண்ணாதீங்கன்னா இன்னமும் ரொம்ப மோசம். இது வந்து சென்ட்ரலைஸ்டாக என்ன பண்ணுறாங்க, இந்த குடும்பமே எல்லாத்தையும் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் முதல் கொண்டு எல்லா ஸ்ப்ரிங்ஸ் வாட்டர் பாட்டில் பண்ணாங்க. அது வந்து ஸ்டாலின் அவர் ஒய்ஃப் மனைவி வந்து துர்கா ஸ்டாலின் அவங்களே வந்து டாஸ்மாக் முதல் கொண்டு சப்ளை பண்ணுறாங்க. இது டாஸ்மாக் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டாஸ்மாக் வந்து இல்லீகலாக ஓட்டிட்டு இருக்காங்க. லைசன்ஸே இல்லாமல் பாதிக்கு அளவு டாஸ்மாக் வந்து இன்றைக்கி என்ன ஒஃபிஷியல் ரெவன்யூ வருதோ இன்றைக்கி 50,000 கோடி வரணும், அது 1 லட்சம் கோடி வர வேண்டிய இடத்துல இவங்க எல்லாமே வந்து நம்பர் 2ல வந்து நிற்கிறாங்க. இது வரைக்கும் டாஸ்மாக் ஒரு பில்லு கொடுக்கல. இது வரைக்கும் 10 ரூபா பாட்டில் அதிகமாக வித்து இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. இது வரைக்கும் ஒரு ஆக்ஷன் எதாவது எடுக்க முடியுது? மார்டின் அவர்கள் தனது மகனை வந்து கட்சியை ஆரம்பிக்க வச்சு, தனது மனைவியை வந்து அதிமுக நிற்க வச்சு, அடுத்தது மருமகனை வந்து டிவிக்கு நிற்க வச்சு அதுக்காக காய் நகர்த்துகிறார். அவருடைய லாபத்துக்காக தான் காய் நகர்த்துகிறார். காங்கிரஸ் தலைவர்கள் இல்லை, காங்கிரஸ் தலைவரோட இது குறித்து கேட்கும்போது ஏன் ராகுல் காந்தி வரல, இணக்கமாக செயல்படவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, வெஸ்ட் பெங்கால், அசாம், கேரளா மாநிலங்கள்லாம் முடிஞ்ச பிறகு அவர் இங்கே வருவார் அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. தேசிய கட்சின்றதுனால பிரைம் மினிஸ்டரே வந்து இன்னைக்கு வந்து புதுச்சேரிக்கு 2 வாட்டி வந்து 30 நாளில் வந்து 2 வாட்டி வந்து போயிருக்கேன். இதே இவருக்குலாம் இவருக்கு என்ன வேலை இருக்கு? என்ன வேலை செய்யறாரு? இவருக்கு என்ன அப்படின்னா அவ்வளோ பிஸி, என்ன அவ்வளோ பெரிய வேலை என்ன கேரளாவுக்கு வந்துட்டு போயிருக்கு. வந்து போக முடியாது. சீரியஸ்னஸ் விளையாட்டு ரொம்ப இருக்காங்க. உதயநிதி, ராகுல் காந்தி இவங்களாம் ஏதோ டைம் பாஸ். இவங்களாம் அந்த பரம்பரை பண்ண வந்தோடனே வேல்யூ தெரியல. இதோட எவ்வளோ கஷ்டம், இது வந்து இதோட வேல்யூ என்ன, இதை நம்பி மக்கள் இருக்காங்க. இவங்க டைம் குடிச்சிட்டு படுத்துறாரு, காலையில் எந்திரிக்க லேட் ஆகுது, அடுத்த நாள் வந்து வேலையை பார்க்க முடியாது இல்லை, சுற்றிட்டு இருக்காரு. சரி, அவனா துபாய் போயிட்டு வந்துடுறாரு, 4 கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறாரு. இதான் வாழ்க்கை. அவர்தான் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. சந்தேகங்கள் தொடர்ந்து நீங்க திமுக பொருந்தா கூட்டினேன்னு கேட்டேன். பொருந்தாத கூட்டணியான்னு கேட்டேன். ஆமாங்க, அவர் கூட்டணி இதான் சொல்ல. புதுச்சேரியிலே பார்த்தீங்கன்னா 5 இடத்துல திமுக நிற்கிறோம், 5 இடத்துல காங்கிரஸ் நிற்கிறார். இன்னைக்கு விசிக்கு அவரே எவ்வளோ சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்குறாரு. எங்க வேணும் இஷ்யூக்கு இது வரைக்கும் கொடுக்குறாங்களா? கூட்டணி கட்சிக்கு யாருக்கும் மரியாதை இல்லை. தலித் சமுதாயத்தையும் மதிக்காத ஆளுங்க. கேட்டால் திராவிட மாடல் சொல்றாங்க. பராசக்திங்க ஒரு படத்தை எடுத்து இவங்களே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க, இவங்களே விற்கிறாங்க. கடைசியில் அந்த கதை என்னன்னா, காங்கிரஸ் தான் அந்த டைமில் வந்து மக்கள் நம்ம தமிழ் மக்கள் தமிழுக்காக போராடுறவங்க கொண்டிருக்காங்க. அது கூட அந்த அன்னைக்குள்ளே கூட்டணி வச்சிருக்காங்க. இது ஈழம் தமிழர்களுக்கும் போய் இதே தான் வந்து இனம் படுகொலை பண்ணாங்க. அதே அன்னைக்கு கூட கூட்டணி வச்சுக்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் உறவு வச்சிருக்காங்க. அதை எதிர்த்து ஒரு படம் வரணும் நீங்க நினைக்கிறீங்களா? லாட்டரி எதிர்த்து ஒரு படம் வரணும். நீங்க வந்து ஒரு ஜனநாயகம் இது பண்றீங்க. நீங்க சொல்றீங்க பிரச்சனை எவ்வளவு குடும்பம் கெட்டு போயிட்டு நீங்க தப்பு நியூஸ் போடுறது எவ்வளவு குடும்பம் மனம் உடைச்சாங்க. அதுக்காக நீங்க பிரஸ் எல்லாத்தையும் மூடிடுவீங்களா? பிரஸ் பத்தி ஒரு படம் எடுக்கலாமா? எவ்வளவு படம் வந்து பிரஸ் பத்தி எவ்வளவு பத்தி பிரஸ் பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க வந்து சுகர் குடிக்கிறவங்க தான் பிரச்சனை. நீங்க வந்து நீங்க எல்லாத்தையும் லைஃப் வந்து நீங்க வந்து காற்று கூட நீங்க நல்லா சுவாசிக்க முடியல. சுகர் அப்படின்னா சுகர் வந்து நீங்க எல்லாமே டெலிட் பண்ணிடுவீங்களா? அப்படின்னா கார் பைக் ஆக்சிடென்ட் ஆகுது, அதுக்காக நாளையிலேருந்து கார் பைக் வந்து ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிடுவீங்களா? இன்னைக்கு வந்து இங்கே அரசாங்கம் தமிழோட அரசாங்கமே வந்து லிக்கர் கம்பெனி தான் நடந்துட்டு இருக்கு. அதுக்காக நீங்க சம்பளம் வாங்க மாட்டேன்னு சொல்லிடுவீங்களா? இப்போ ஓனர் வந்து இப்போ வந்து ஏதோ தப்பு பண்ணிருக்காங்க, நீங்க சம்பளம் வாங்க விட்டுருவீங்களா? நம்மளுக்கு தான் நமக்கு எது தப்பு எது ரைட்டு நம்ம தான் தெரியுமே தவிர. சார் லாஸ்ட் தேங்க்யூ சார் திமுக ஆட்சி பத்தி சார் அந்த அலிகேஷன் இருக்குது காரணம் ஆதவ் அர்ஜுனா மீது நீங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. ஃபால்ஸ் நரேஷன் செட் பண்ணுவாருன்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. ஏன்னா விஜய் அவருக்கு வந்து தனியாக போனாதான் வந்து திமுக வந்து ஜெயிக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க வகுத்துருக்காங்க. ஜான் ஆரோக்கியசாமியும் ப்ளஸ் ஆதவ் அர்ஜுனா இவங்க வந்து இம்ப்ளான் பண்ணி தான் உள்ள அனுப்புறாங்க. துரந்தர் படத்தில் சொன்னேன், நம்ம ஹம்சா எப்படி அனுப்புவாங்க? நான் ஓப்பனாக தெரிஞ்சுட்டே அனுப்புவாங்க. நான் வந்து இந்தியன் ஆர்மியோட ட்ரெஸ்ஸை போட்டு உள்ளே போவாங்க, இன்டெலிஜென்ஸாக தான் உள்ளே போவாங்க. அது மாதிரி தான் இந்த உள்ளே போயிருக்காங்க. அதுக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்கு. கொஞ்ச நாள் வெளில தெரியும், மேட்டர் ஆஃப் டைம். விஜய் அவர் வந்து திட்டங்களை பற்றி பேசாமல் திமுக மீது இருக்க அலிகேஷன்ஸ் மட்டும் வச்சுட்டே இருக்காரு. அவர் ஏன் இந்த மாதிரி பேச வச்சுருக்காங்க? அவரோட திட்டங்களே அவர் பேசாமல் இருக்காரு. அதுக்கான காரணம் விஜய் அவரோட பிரச்சாரத்தில் அதெல்லாம் நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க. ஒரே
அதை பத்தி மட்டும் தான் பேசுறாங்க. நீங்க அதான் சொல்லுங்க. அவங்க லஞ்சம் கொடுத்தே வசூல் பார்க்குறாங்க. அது